வணக்கம். இன்றைய முக்கிய உலக செய்திகளின் தொகுப்பு. கனடாவிலிருந்து புலம்பெயரும் பல்லாயிரக்கணக்கான மக்கள். அதிரப்போகும் உக்ரைன் போர்க்களம், அனுமதி அளித்தது அமெரிக்கா. ட்ரம்ப் தொடர்பில் நீதிமன்றின் அதிரடி அறிவிப்பு, அமெரிக்க வரலாற்றில் முதல் தீர்ப்பு. கனடாவில் நடைமுறைக்கு வரவுள்ள புதிய சட்டம். ஈரான் நோக்கி சென்று கொண்டிருந்த சரக்கு கப்பல் மீது ஹவுதி தாக்குதல். கனடாவில் அதிகரிக்கும் இளம் வயது மரணங்கள். ராட்சத பலூன்களை அனுப்பி தென்கொரியாவை அச்சுறுத்தும் வடகொரியா. இப்ராஹிம் ரைசியின் உலங்கு வானூர்தி விபத்தில் எழுந்த சந்தேகம். இனி விரிவான செய்திகள். கனடாவில் இருந்து புலம்பெயரும் பல்லாயிரக்கணக்கான மக்கள். கனடாவில் 10 ஆண்டுகளில் இல்லாத அளவில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வெளியேறி பிற நாடுகளுக்கு செல்வதாக தெரிய வந்துள்ளது. சமீப காலமாகவே பல்வேறு காரணங்களுக்காக கனடாவை விட்டு வெளியேறுவோர் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. இதற்கமைய 2022 1,26,340 பேர் கனடாவை விட்டு வெளியேறி அமெரிக்காவுக்கு சென்றுள்ளனர். இந்த எண்ணிக்கையானது 10 ஆண்டுகளுக்கு முன்னைய நிலைமையை ஒப்பிடும் போது 70% அதிகமாகும். இவ்வாறு வெளியேறுபவர்களில் 53,311 பேர் கனடாவில் பிறந்தவர்கள் மற்றும் 42,595 பேர் அமெரிக்காவிலிருந்து கனடாவில் வாழ வந்தவர்கள். 30,434 பேர் கனடாவுக்கு புலம்பெயர்ந்த வெளிநாட்டவர்கள் ஆவர். கனடாவில் இருந்து வெளியேற பல்வேறு காரணங்கள் உள்ளதாகவும் அமெரிக்கா கனடாவை விட சிறந்ததாக கருதப்பட்டதாலும் இவ்வாறு வெளியேறுவதாக கூறப்படுகிறது. அதிரப்போகும் உக்ரைன் போர்க்களம், அனுமதி அளித்தது அமெரிக்கா. அமெரிக்கா வழங்கிய ஆயுதங்களை பயன்படுத்தி ரஷ்யாவில் இலக்குகளை தாக்குவதற்கு உக்ரைனுக்கு அதிபர் ஜோ பைடன் அனுமதி அளித்துள்ளார். ஆனால் கார்கிவ் பிராந்தியத்திற்கு அருகில் மட்டுமே இந்த தாக்குதலை முன்னெடுக்க வேண்டும் எனவும் அமெரிக்க அதிகாரிகள் கூறுகின்றனர். கார்கிவில் பதிலடி தாக்குதல்களுக்காக உக்ரைன் அமெரிக்க ஆயுதங்களை பயன்படுத்த முடியும் என்பதை உறுதிப்படுத்துமாறு அதிபர் சமீபத்தில் தனது குழுவிற்கு உத்தரவிட்டார். எனவே உக்ரைன் ரஷ்ய படைகளை தாக்கும் அல்லது அவர்களை தாக்க தயாராகிறது என்று அமெரிக்க அதிகாரி ஒருவர் பிபிசி செய்தியிடம் தெரிவித்தார். ரஷ்யாவிற்குள் நீண்ட தூர தாக்குதல்களை அனுமதிக்க கூடாது என்ற வாஷிங்டனின் கொள்கை மாறவில்லை என்றாலும் அறிக்கைகளின்படி மாஸ்கோ சமீபத்திய நடவடிக்கைகளை அதிகரிப்பதாக கருதப்படுகிறது. ரஷ்யாவில் எல்லையில் அமைந்துள்ள கார்கிவ் பகுதியில் நடந்த திடீர் தாக்குதலை தொடர்ந்து ரஷ்ய படைகள் சமீபத்திய வாரங்களில் பல வெற்றிகளை பெற்றுள்ளன. பிரான்ஸ், ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து உட்பட பல ஐரோப்பிய நாடுகள் மேற்கத்திய நாடுகளால் வழங்கப்படும் ஆயுதங்களை உக்ரைன் எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதற்கான கட்டுப்பாடுகளை தளர்த்துவதற்கு முன்னர் சமிஞ்சை செய்தன. ஆனால் உக்ரைனின் பெரும்பகுதி ஆயுதங்களை வழங்கும் வாஷிங்டன் தாக்குதல் விரிவாக்கம் பற்றிய அச்சத்தின் காரணமாக இந்த கட்டுப்பாடுகளை தளர்த்துவதை எதிர்த்தது. ட்ரம்ப் தொடர்பில் நீதிமன்றம் அதிரடி அறிவிப்பு, அமெரிக்க வரலாற்றில் முதல் தீர்ப்பு. அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்பின் வழக்கு விசாரணையில் அவர் குற்றவாளி என்று மன்ஹாட்டன் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. 2016 ஆண்டு நடைபெற்ற அதிபர் தேர்தலில் தம்மை பற்றி தவறான செய்திகளை மறைப்பதற்கு நடிகை ஒருவருக்கு $1.3 லட்சம் வழங்கியதாக ட்ரம்ப் மீது குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. இது தொடர்பில் ட்ரம்ப் மீது சுமத்தப்பட்ட 34 குற்றச்சாட்டுகளிலும் அவர் குற்றவாளி என நீதிபதி அறிவித்த நிலையில் ஜூலை 11 ட்ரம்பிற்கான தண்டனை விவரங்களை அறிவிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் அமெரிக்காவில் ஒரு முன்னாள் அதிபர் குற்ற வழக்கில் குற்றவாளி என அறிவிக்கப்படுவது இதுவே முதல் முறை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் இந்த தீர்ப்பை எதிர்த்து ட்ரம்ப் மேன்முறையீடு செய்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொழில் ரீதியான ஆதாயத்திற்காக ட்ரம்ப் போலியான ஆதாரங்களை உருவாக்கியுள்ளமை நிரூபிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஒவ்வொரு குற்றச்சாட்டிற்கும் ட்ரம்பிற்கு அதிகபட்சமாக 4 ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது அபராதம் விதிக்கப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் ட்ரம்புக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட வாய்ப்பில்லை என்பது நிபுணர்கள் தரப்பின் நம்பிக்கையாக உள்ளது. ட்ரம்ப் குற்றவாளி என உறுதி செய்யப்பட்டுள்ளதால் அவர் அதிபராக போட்டியிட எந்த சிக்கலும் இல்லை என்றே கூறப்படுகிறது. எதிர்வரும் நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சியின் வேட்பாளராக போட்டியிடும் முனைப்புகளில் ட்ரம்ப் ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கனடாவில் நடைமுறைக்கு வரவுள்ள புதிய சட்டம், தமிழர்களுக்கு மகிழ்ச்சி தகவல். கனடாவிற்கு வெளியே பிறந்த கனேடியர்களின் குழந்தைகளுக்கு உரிமை வழங்க அனுமதிக்கும் சட்டம் மீண்டும் நடைமுறைக்கு வரவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த குடியுரிமை வழங்கப்படும் சட்டத்தை வம்சாவளியின் அடிப்படையில் கனேடிய அரசாங்கம் நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கு அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. புதிய குடிமக்களை சேர்க்கும் வகையில் குடிவரவு அமைச்சர் மார்க் மில்லரினால் இந்த சட்டம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதற்கமைய கனேடிய பிரஜைகளின் குழந்தை வெளிநாட்டில் பிறந்தாலும் கனேடிய குடியுரிமை வழங்கப்படும் என சட்டம் மாற்றி அமைக்கப்பட உள்ளது. 2009 ஆண்டில்
முன்னாள் கன்சர்வேட்டிவ் கட்சியின் பிரதமர் ஸ்டீபன் ஹார்ப்பரின் அரசாங்கம் சட்டத்தை மாற்றியது. இதனால் வெளிநாட்டில் பிறந்த கனேடிய பெற்றோர்கள் தங்கள் குழந்தை கனடாவில் பிறக்காதவரை அவர்களின் குடியுரிமையை வழங்க முடியாது. இந்த நடைமுறை புதிய சட்டத்தின் மூலம் நீக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய கனடாவில் வாழும் தமிழர்களுக்கு வெளிநாடுகளில் குழந்தைகள் பிறந்தாலும் அவர்கள் கனேடிய பிரஜைகளாக கருதப்படுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஈரான் நோக்கி சென்று கொண்டிருந்த சரக்கு கப்பல் மீது ஹவுதி தாக்குதல். ஈரானுக்கு தானியங்களை ஏற்றிச் சென்ற கப்பல் மீது ஹவுதி தாக்குதல் நடத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கிறிஸ் நாட்டைச் சேர்ந்தவருக்கு சொந்தமான மார்ஷல் தீவின் கொடியுடன் சென்ற கப்பலை இவ்வாறு தாக்கப்பட்டுள்ளது. இதனால் கப்பல் சேதமாகி தண்ணீர் கப்பலுக்குள் சென்றது. ஆனால் கப்பலில் இருந்த மாலுமிகளுக்கு ஆபத்து எதுவும் ஏற்படவில்லை. இந்த நிலையில் லாக் சென்ற தாக்குதலுக்குள்ளான கப்பல் ஈரானுக்கு தானியங்களை ஏற்றிச் சென்றது என தெரிய வந்துள்ளது. கப்பல் முழுவதும் தானியங்கள் நிரம்பியிருந்த நிலையில் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. ஹவுதி குழுவுக்கு ஈரான் தான் முழு ஆதரவையும் கொடுத்து வருகிறது. இந்த நிலையில் ஆதரவு அளித்த நாட்டிற்கு தானியங்கள் கொண்டு சென்ற கப்பல் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது. மேலும் கடந்த டிசம்பர் மாதத்தில் இருந்து செங்கடல் மற்றும் ஏடன் வளைகுடாவில் செல்லும் கப்பல் மீது தாக்குதல் நடத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கனடாவில் அதிகரிக்கும் இளம் வயது மரணங்கள், வெளியான அதிர்ச்சி தகவல். கனடாவில் போதை மருந்து பயன்பாட்டினால் அதிகளவிலான இளம் வயதினர் உயிரிழந்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதன்படி ரொரண்டோ மாகாணத்திலேயே அதிகளவு மரணங்கள் பதிவாகின்றன என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. குறிப்பாக கொரோனா தொற்று காலத்தின் பின்னரே மரணங்கள் அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. கடந்த 2023ஆம் ஆண்டில் ரொரண்டோ நகரில் 523 பேர் மிதமிஞ்சிய அளவில் போதை மருந்து பயன்படுத்தியதால் உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்களில் அரைவாசிக்கும் மேற்பட்டவர்கள் 25 முதல் 44 வயது வரையிலானவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ரொரண்டோவில் ஆபத்தான போதை மருந்து விநியோகம் அதிகரித்துள்ளதாகவும் இது சட்டவிரோதமான செயற்பாடு எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மிதமிஞ்சிய அளவில் போதை மாத்திரைகளை எடுத்துக் கொள்ளும் போது விபத்துகள் காரணமாக அதிகளவு மரணங்கள் பதிவாவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ராட்சத பலூன்களை அனுப்பி தென்கொரியாவை அச்சுறுத்திய வடகொரியா. ஏராளமான ராட்சத பலூன்களை தனது எல்லைக்குள் அனுப்பி வைத்துள்ளதாக தென்கொரியா வடகொரியா மீது குற்றம் சுமத்தியுள்ளது. கொரிய தீபகற்பத்தில் வடகொரியா அடிக்கடி ஏவுகணை சோதனை நடத்தி தென்கொரியாவை அச்சுறுத்தி வருவது வழக்கமான விடயமாகும். அமெரிக்காவுடன் இணைந்து போர் ஒத்திகை மேற்கொள்ளும் போது இவ்வாறு ஏவுகணைகளை செலுத்தி தென்கொரியாவுக்கு எச்சரிக்கை விடுக்கும். இந்நிலையில் தற்போது ஏராளமான ராட்சத பலூன்களை தென்கொரியா எல்லைக்குள் அனுப்பி வைத்துள்ளது. அதில் 2 பலூன்களை ஒன்றாக இணைத்து அதில் குப்பைகளை கட்டி அனுப்பி வைத்துள்ளது. இரு நாட்டில் எல்லையில் அமைந்துள்ள தென்கொரிய பகுதிக்குள் ஏராளமான பலூன்கள் இவ்வாறு பறந்து வந்துள்ளதாக தென்கொரிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பறந்து வந்த பலூன்களில் குப்பைகள், பிளாஸ்டிக் பாட்டில், பேட்டரிகள், ஷூ பகுதிகள், சாணம் இருந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். வடகொரியாவின் இந்த செயல் சர்வதேச சட்டத்தை மீறுவதாகவும் தென்கொரிய மக்களுக்கு எதிரான அச்சுறுத்தலாக பார்க்கப்படுவதாகவும் அந்நாட்டு அதிகாரிகள் குற்றம் சுமத்தியுள்ளனர். எனவே இவ்வாறான செயல்களை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என தென்கொரியா கடுமையாக எச்சரித்துள்ளது. எல்லை அருகில் அமைந்துள்ள ஜாங்கிங் ஹாங்வாங் மாகாணத்தில் உள்ள மக்களுக்கு அடையாளம் தெரியாத பொருட்கள் குறித்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் வெளியில் செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எனினும் தற்போது தரையிறங்கியுள்ள பலூன்களினால் சேதமேதும் ஏற்பட்டது குறித்து தென்கொரியா தகவல் ஏதும் தெரிவிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இப்ராஹிம் ரைசியின் உலங்கு வானூர்தி விபத்தில் எழுந்த சந்தேகம் நிராகரித்த ஈரான் அரசு. ஈரானிய பிரதமர் இப்ராஹிம் ரைசியின் உலங்கு வானூர்தி விபத்தில் உள்ள சந்தேகம் நிராகரிக்கப்படுவதாக ஈரான் அரசு தெரிவித்துள்ளது. இப்ராஹிம் ரைசி கடந்த 19ஆம் தேதி அஜர்பைஜான் நாட்டின் அணை திறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உலங்கு வானூர்தியில் நாடு திரும்பிய போது அஜர்பைஜான் மற்றும் ஈரான் எல்லை அருகே அவரது உலங்கு வானூர்தி விபத்துக்குள்ளானது. உலங்கு வானூர்தியில் இருந்த 8 பேரும் இந்த விபத்தில் உயிரிழந்ததாக ஈரான் அரசு உத்தியோகபூர்வமாக அறிவித்தது. இந்த விபத்து தொடர்பான முதற்கட்ட விசாரணையில் ஈரானின் வடமேற்கில் உள்ள மலைப்பகுதிகளில் கடும் பனிமூட்டத்துடன் கூடிய மோசமான வானிலை நிலவியதால் ஈரான் அதிபரின் உலங்கு வானூர்தி விபத்தில் சிக்கியதாக தகவல் வெளியானது. மேலும் உலங்கு வானூர்தி தாக்கப்பட்டதற்கான ஆதாரங்கள் எதுவும் இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் இந்த விபத்து தொடர்பாக விசாரணை நடத்தி வரும் ஆயுதப்படை அதிகாரிகள் 2வது அறிக்கையை நேற்று வெளியிட்டுள்ளனர். குறித்த அறிக்கையில் விபத்து நடந்த இடத்தில் உலங்கு வானூர்தியின் பாகங்கள் சிதறி கிடந்த விதம் மற்றும் மீட்கப்பட்ட உலங்கு வானூர்தி பாகங்களில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை ஆகியவற்றின் அடிப்படையில் நாசவேலை காரணமாக இந்த விபத்து நடந்திருக்கலாம் என்ற சந்தேகம் நிராகரிக்கப்படுகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் எலக்ட்ரானிக் பொருட்களின் செயற்பாட்டில் எந்த சந்தேகமும் இல்லை என்றும் அதே சமயம் விபத்து நடந்த சமயத்தில் கிழக்கு அஜர்பைஜான் நாட்டில் நிலவிய வானிலை குறித்து மேலும் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது.
மேலும் பயணிகள் மற்றும் உபகரணங்களின் மொத்த எடை உலங்கு வானூர்தியின் அதிகபட்ச சுமை தாங்கும் வரம்புக்குள் இருந்ததாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. விபத்து நிகழ்வதற்கு 69 வினாடிகளுக்கு முன்பு வரை குறிப்பிட்ட அலைவரிசையில் விபத்துக்குள்ளான உலங்கு வானூர்தியின் விமான குழுவினர் தொடர்பில் இருந்துள்ளனர் என்றும், இதனால் உலங்கு வானூர்தியின் தகவல் தொடர்பு அமைப்பில் கோளாறு அல்லது அலைவரிசையில் குறுக்கீடு ஆகிய சந்தேகங்களும் நிராகரிக்கப்படுவதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.